வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதில் முதியோர்கள், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் தங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதில் ஜீரண சக்தி சற்றே நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்றதால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த காய்கறிகளை நன்றாக நம்ம வேக வைத்து அல்லது சூப் செஞ்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா முழுமையான பலனை நம்ம பெறலாம். இப்போ இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போ இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் நமக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நரம்புகளினுடைய வலிமைக்கும் தசைப்பிடிப்பு நடுக்கத்தை தவிர்க்கிறதுக்கும் தேவையான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு முதியவர்கள் அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பிட்டர் கோர்டு பாகற்காய் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கொள்ளலாங்க. அந்த காய்கறி எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இருக்காது. நரம்பு தளர்ச்சி மற்றும் நீரிழிவு தொடர்பான நரம்பு பாதிப்புகளுக்கு டயாபெட்டிக் நியூரோபதி இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பாகற்காய் ஒரு சிறந்த தீர்வாக உங்களுக்கு இருக்குங்க. பாகற்காய் எப்படி உங்களுக்கு பயனளிக்குது நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காயில் இருக்கக்கூடிய பாலிபெப்டைடு பி அந்த ஊட்டச்சத்து என்ன பண்ணணும்னா நரம்புகளில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நரம்பு செல்கள் சேதமடைவதை முன்னாடியே நமக்கு தடுக்கும். நரம்பு செல்கள் சேதமடைஞ்ச இருந்தாலும் அதை சரியும் செய்யும். இப்போ முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நரம்புகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் மதமதப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு பாகற்காயை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பாகற்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே பல பேர் சாப்பிடாம இருப்பாங்க. நீங்கள் பாகற்காயை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நீங்கள் இந்த மிளகு, வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் போட்டு கருவேப்பிலாம் போட்டு சமைச்சிங்கன்னா அதனுடைய அந்த கசப்பு தன்மை மட்டுப்படுத்தப்படும். ஓரளவுக்கு கசப்பு தன்மை நீக்கப்படும். அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக பாகற்காயை சமைத்து எடுத்துக்கோங்க. நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். முருங்கைக்காய் மற்றும் முருங்கை கீரை இதை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த காய்கறிகள் இந்த கீரைகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முருங்கை ஒரு சூப்பர் ஃபுட். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முருங்கை கீரை, முருங்கைக்காய் இதில் கால்சியம் இருக்குங்க, இரும்பு சத்து இருக்கு மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்கு. ஸோ இது நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நேரடியாக உங்களுக்கு வழங்கும். மற்ற காய்கறிகள் மறைமுகமாக வழங்கும். ஆனால் முருங்கைக்காய், முருங்கைக்கீரைலாம் நேரடியாக நரம்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை வழங்கும். ஸோ இதனால நரம்பு மண்டலத்தை இதை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், மன அழுத்தமெல்லாம் ஏற்படாமல் நமக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நம்மளை சாந்தப்படுத்துது. அதே போல கை கால்களில் நரம்புகள் ஏதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்னா அந்த வீக்கான நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு கை கால்கள் நடுக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியும், நிற்க முடியும், பேலன்ஸ் தடுமாறாமல் நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, கை கால்களை அசைக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு எல்லாமே இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்கள் பீட்ரூட் காய்கறி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை அவங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருந்தாலே நரம்புகள் பலம் பெறும். இப்போ ரத்த ஓட்டம் சீரானவர்கள் இல்லை அப்படின்னா நரம்புகளுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயாத போது ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா கை கால்கள் மரத்து விடுவது, உடல்கள் ஆங்காங்கே மரத்து விடுவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால தான் பீட்ரூட் காய்கறியை எடுத்துக்கொள்ளணும். பீட்ரூட் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. மூளை மற்றும் நரம்பு முனைகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் செல்வதை இதனால் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதனால் நரம்பு மண்டலத்தினுடைய வேகம் மற்றும் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் தூண்ட ஆரம்பிக்கும். மூளை நரம்புகள் வலுவாக நமக்கு மாறுவதால வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான மறதி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் வருவதை முன்னாடி தவிர்க்கிறதுக்கான பெரும் பங்கு பீட்ரூட் காய்கறிக்கு இருக்கு. ஸோ குறிப்பாக உடல் நரம்புகளிலே மூளை நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதியவர்கள்லாம் பீட்ரூட் காய்கறி தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. கருவேப்பிலை மற்றும் புதினா இந்த கீரை வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே காய்கறி வகைகளோட சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது தான். இப்போ இந்த கருவேப்பிலை, புதினா முதியவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த கருவேப்பிலையோ புதினாவோ இருக்கட்டும், கொத்தமல்லி தழையாக இருக்கட்டும், இதெல்லாமே வெறும் வாசனைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடியது கிடையாதுங்க. மருத்துவ நன்மைகளும் இதில் நிறைந்திருக்கு. அப்போ புதினாவில் இருக்கக்கூடிய மென்தால் பண்புகள் நரம்புகளை தளர்த்தி மன அழுத்தத்தை நமக்கு குறைக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இதுல நம்மளை விடுபட வைக்கும்.
கருவேப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்பு செல்கள் முதுமையால் சிதைவடைவதை தள்ளி போடுது. ஸோ பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சிதைவடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, கை கால்களுக்கு நரம்புகள் வந்து இழுக்கக்கூடிய தன்மை, சோர்வு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் கருவேப்பிலையும் புதினாவையுமே சரிவிகித அளவில் அப்பப்போ உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா முதியவர்களுக்கு அந்த நரம்புகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். பூசணிக்காய் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பம்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நரம்புகள் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் பலமாக தான் இருக்கும். குறிப்பாக பூசணிக்காயிலுமே பூசணி விதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பூசணி விதைகள் மற்றும் பூசணிக்காய் நரம்புகளுக்கு மிகவும் நல்லது. இப்போ எப்படி உங்களுக்கு இது நன்மை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசணிக்காயில் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து தாராளமான அளவில் இருக்கிறதால நரம்புகள் மற்றும் தசைகள் இது இரண்டுமே உங்களுக்கு வந்து சீராக செயல்படுவதற்கு இந்த மெக்னீசியம் வந்து மிக மிக அவசியமான ஒரு தாதுவாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை மற்றும் நரம்பு இறுக்கத்தால் வரக்கூடிய தலைவலியை இது போக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகள் இறுகி போவது, தலைவலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்கிறது, இதன் மூலமாக உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து விடுபட வச்சு இயல்பாகவே உங்களுக்கு தூக்க ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்கம் வர வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த பூசணிக்காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள்லாம் இயல்பாகவே தூங்குவதற்கு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே தொடர்ந்து அவங்க பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளணும். சுண்டைக்காய் ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அவங்க விடுபடுவாங்க. நரம்புகளை பலப்படுத்துறதுல சுண்டைக்காய்க்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். காரணம், இப்போ இந்த கிராமப்புறங்கள்ல இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுண்டைக்காயில இரும்பு சத்து, கால்சியம் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும், நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகளில் ஏற்படக்கூடிய பலவீனம் மற்றும் கை கால் நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு வாரத்தில் 2 முறை நம்ம வந்து சுண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. இதனால உடல் நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் நரம்புகள் நமக்கு வந்து இரும்பு போல பலம் பெற ஆரம்பிக்கும். சவுச்சவெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும், அல்லது பெங்களூர் கத்தரிக்காய் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நரம்புகள், உடல் நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நீர் சத்து மற்றும் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் சவுச்சவ் இதெல்லாமே வந்து 60 வயதில் நரம்புகள் வந்து சுருங்குவதை முன்னாடியே தடுத்து நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுச்சவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிகவும் நல்லது. ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையுமே நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்திடும். இதனால நரம்பு தளர்ச்சி மட்டும் கிடையாது, எந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வயதான காலங்களிலும் கூட ஏற்படாது. நரம்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறிப்பாக குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சவுச்சவ் காய்கறிக்கு இருக்குங்க. அப்போ இது வந்து நம்மளுடைய நரம்புகள் வந்து இறுகி போவதால் ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நரம்பு மண்டலம் அமைதியாக செயல்படுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வகைகளில் சுண்டைக்காயில் வந்து இரும்பு சத்து இருக்கு, அது நரம்பு தளர்ச்சியை நீக்கும். வாழைத்தண்டு பொட்டாசியம் சத்து கொண்டு இருக்கு, அது நரம்பு துடிப்பை வந்து உங்களுக்கு வந்து சீராக்கும். முட்டைக்கோஸ் காய்கறிகளில் விட்டமின் கே இருக்கு, அது மூளை நரம்புகளை உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா சவுச்சவ் காய்கறி அதில் ஃபோலேட் இருக்கு, நரம்பு வீக்கத்தை உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ இது போல நிறைய காய்கறிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டே இருக்கணும். கீரைகள் வந்து அது ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கீரைகளுமே உங்களுக்கு சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடணுங்க. ஸோ இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து காய்கறிகளை பச்சையாக உண்பதை தவிர்த்து ஆவியில் வேக வைத்தோ அல்லது கடைந்தோ உண்பது செரிமானத்திற்கும் நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த காய்கறிகள் எடுத்துக்கொண்டு நரம்பு தளர்ச்சி, இந்த புற நரம்புகள் வலு குறைவதால் ஏற்படக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.